கண்ணை சொல்லிட்டுறா. அந்த குதிரைக்காரி வந்தா என்ன தட்டி எழுப்பு, கட்டி பிடிச்சிடுறேன். கட்டி பிடிக்க போறியா? பிடி பிடி. நான் போட்டோ முடிச்சாக்கா கிட்ட கொடுத்துறேன். அடே அப்படி சொல்லடா, ஒரு இதுவா. கண்ணெல்லாம் செவந்திருக்கு. தூக்கம் போயிடுச்சு, காவல் காக்கலாம் இல்ல, அதனாலதான் சார். திறந்த கண்ண மூடாது. எஸ் சார். ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணுங்க சார். இந்த கேஸ நம்பிதான் என் ப்ரொமோஷனே இருக்கு, நான் பாத்துக்கிறேன் சார். எனக்கு நம்ம நம்பிக்கை இல்ல, ஆனா ட்ரை பண்ணுங்க. தூங்காதீங்க. ஆமா. என்னடா இன்ஸ்பெக்டர் குரல் கரகரன்னு இருக்கு. அது ஒண்ணு இல்லடா, அந்த குதிரைக்காரி டான்னு 12 மணிக்கு வரனால பயத்துல குரல் மாறிடுச்சு. இருக்கும். என்ன பார்த்து ப்ரொமோஷன் டவுட் போறாரு. என் சர்வீஸ்ல எத்தனை இன்ஸ்பெக்டர் நான் பார்த்திருப்பேன். மீனாட்சி சுந்தரம், நான் யாருன்னு உனக்கு சீக்கிரமே தெரியும்டா. போலீஸ். போலீஸ கூப்பிடுறியா? அம்பாள் கழுத்துல இருந்த நகையெல்லாம் திருடி அவன் பொண்டாட்டி கழுத்துல போட்டிருக்கீங்களேடா பாவிகளா. எங்க போற? இன்னும் 24 மணி நேரத்துல அந்த நகையெல்லாம் கொண்டு போய் கோவில்ல ஒப்படைக்கல, உங்களை கண்ட துண்டமா வெட்டி அம்பாளுக்கு மாலையா கட்டி போட்டுடுவேன். என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க ஜாதி கலவரம் பக்கத்து கிராமத்துக்கு போனீங்களா? உங்களுக்கு பதிலா புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் விட்டுட்டு போனீங்க பாருங்க. அவரும் போனாரு. அந்த குதிரைக்காரியம் தான் சொன்னபடி கரெக்டா 12 மணிக்கு வந்துட்டாரு. இவனும் ரொம்ப கெட்டிக்காரர் தான். எப்பவோ ட்ரை பண்ணி தான் பார்த்தாரு. சும்மா அவர்கிட்ட மாட்டிட்டு பட்டாரு பாருங்க. சும்மா நொங்கு 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 நொங்கிட்டாரு. பிடிக்கலான்னு ட்ரை பண்ண. சும்மா இவர் கிழிச்சாரு சார். நான் அவளை ஒரே நமக்கு அமைக்கி இருப்பேன் சார். ஆனா 2 நாளா இடுப்பு வலி சார். என்னது? வாயு சம்பந்தமான இடுப்பு வலி சார். நீங்க மட்டும் என்ன நர்சிங் ஹோம்ல சேர்த்துட்டா
வாயு சம்பந்தமான இடுப்பொழிக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற நடவடிக்கைகளை துப்பறிஞ்சா மாதிரி இருக்கும். எப்படி சார் ஐடியா? ஆமா ஆமா, இப்படி ஃபார்ம்ல இருக்கும் போதே நல்லா தூங்குவாரு. இன்னும் அங்க கொண்டு அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஐடியா. கொஞ்சம் சும்மாரியா? எனக்கு ஒரு ஐடியா சார். உனக்குமா? ஆமா. என்ன? நர்சிங் ஹோம்ல நானே ஒரு புடவைய கட்டிக்கிட்டு உள்ள பாட்டிட்டு போய் அட்மிட் ஆயிட்டா. ஐயோ 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 ஐயோ, சும்மாரியா? ஃபர்ஸ்ட் செக்கப்ல நீ யாரும் தெரிஞ்சு போயிடுமையா? கொஞ்சம் வாய மூடுறியா? நல்ல ஐடியா சொல்லு. நானே நர்சிங் ஹோம்ல போயிட்டா போறேன். நீங்களே வா. வெரி குட் ஐடியா சார். ஆனா புடவை மட்டும் கட்டு போகாதீங்க சார். ஒரு மேலாக்கு, ஒரு பாவாடை, ஆனா ஜாக்கெட் கண்டிப்பா போட்டுக்கணும் சார். அப்புறம் பாருங்களேன், உங்களை பார்த்தா அப்படியே சிலு 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 எல்லா பையனும் போயிருவாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல சார். எஸ் சார். அம்மா, டாக்டர் அம்மா. டாக்டர்மா, என்ன ஏட்டையா? தற்கொலை கேட்டுங்க. தூக்கு மாட்டிக்கிட்டாங்க. தூக்குல தொங்குறவனுக்கு இந்த பேண்டேஜ் எல்லாம் எதுக்குயா? அது வந்து கயத்துல தொங்கும் போது அறுத்து விழுந்தா அடிபடாம இருக்கிறதுக்காக ஐயோ, அது இல்லைங்க, ரயில்ல எலக்ட்ரிக் அடிபட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்தா பிரிஞ்சு போச்சு. பக்குவமா பொறுக்கி பொட்டை கட்டி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். எலக்ட்ரிக் ட்ரெயினா? இங்க ஏரியா எலக்ட்ரிக் ட்ரெயின்? இங்க இல்லைங்க, விழுப்புரத்துல அடிபட்டவன் இங்க வந்து விழுந்திருக்கான். தூக்குல மாட்டிக்கிட்டாங்கிறீங்க, எலக்ட்ரிக் ட்ரெயினுங்கிறீங்க. என்னையா அது? என்ன உளறீங்க? அது வந்து அண்ணவாளத்துக்கு அந்த பக்கம் வரமா தூக்கு மாட்டிக்கலாம் அங்க போனானா அதுக்குள்ள ட்ரெயின் அவசரப்பட்டு அடிச்சிருச்சுங்க. உயிர் ஊசலா இருக்குங்க. டாக்டர்மா, என்னாச்சு? இடுப்பு வலியால துடிக்கிறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இன்னும் 10 நாள்ல பிரசவம் ஆயிடும். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. இத பாருங்க, நான் அப்பாவோட திதிக்காக காசிக்கு போறேன். இன்னும் 10 நாள்ல திரும்பி வந்துருவேன். அது வரைக்கும் ஒண்ணும் கவலை வேண்டாம், கொஞ்சம் இருங்க. யாரு? மாயாண்டி சம்சாரமா? ஜனவரி ஆனா பொருள் டெலிவரின்னு வந்துருவியே. ஏமா, உங்களுக்காக சர்க்கார்ல செலவு பண்ணி செவரு பூரா செவப்பு முக்கோணம் போட்டு வச்சுட்டாங்களே, உங்க கண்ணுல பறதே இல்லையா? போதாத குறைக்கு ரேடியோல வேற கரெக்டா அந்த நேரத்துக்கு அதை உபயோகிங்கன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உங்க காதுல விழுகிறதே இல்லையா? அந்த பாதிதான் அந்த 25 பைசாவுக்கு சேர்த்து குடிச்சிட்டு வந்துடுறானே. இந்தாங்க, இதை தவறாம சாப்பிடுங்க, போயிட்டு வாங்க. ஏமா, பாடிய பொறுத்து போறது? அவர் உயிர் தான் ஊசலாடுதுன்னு சொன்னீங்களே, இவ்வளவு பெரிய ஆயுதம் எல்லாம் உபயோகப்படுத்தினா உயிர் அது ஊசலாடுறது. என்னதான் இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் வந்தாதான் நான் பாடி அனுப்புவேன். அது வரைக்கும் ரூம்ல கொண்டு போய் வைங்க. ரூம்ல வைங்க. எங்களால தூக்க முடியல, அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க. நீ ஓடிடுங்க சார். திரும்புடா. நேரவா நேரவா, இப்ப குடுக்கலவா? வாங்க வாங்க. என்னங்க கூட்டுறீங்க? ஊசலாடுற உயிரு வெளியே ஓடி போயிடுச்சுன்னா அதுக்குதான். நீங்க போங்க. கான்ஸ்டபிள், ஃபாலோ மீ. கிறிஸ்டோ கிறிஸ்டோ கெம்பு, வைரம், மரகத பச்சை, முத்து, பவளம் எல்லாம் பழங்காலத்து நகை. இந்த வைரம் டால் அடிக்கிறத பார்த்தா கண்ணு பூத்து போகும். நீ குடுக்கிற பணம் இந்த வைரக்கல்லுக்கே சரியா போச்சு. நான் வர்ணிக்கிறது இந்த ஆளுக்கு புரியும்ல? திருட்டு நகை வாங்குறவனுக்கு உலக பாஷை அத்தனையும் புரியும். அந்த மொட்டைக்கு கோயிலுக்கு இங்கிலீஷ்ல என்னையா சொல்றது? ஐயோ, மானத்தை வாங்குறையே. யூ see that lady god அம்பாள். அம்பாள், அம்பாளுக்கு போட்டிருந்த நகை. இத வாங்குற முகூர்த்தம் உங்களுக்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்து சேரும். என்ன துணி வியாபாரமா பண்றான்? ஒன் லிஃப்ட் எக்ஸாக்ட் பிரைஸ். சரின்னு சொன்னா டைனி ஹால், இல்லைன்னா ஓகே மிஸ்டர் தனலிங்கம்.
Thank you.